ஐக்கிய நாடுகள் அவை உள்ளகமாக நடத்திய ஒரு ஆய்வு, நீளமான ஆய்வின் பின்னணியில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது நிச்சயமாக தென்னாப்பிரிக்கா எடுக்கின்ற இனப்படுகொலை என்கின்ற நடவடிக்கைக்கு ஒரு அணி சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இப்பொழுது இந்த சோசியல் மீடியா எனப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற தகவல்களை கூட அவர்கள் நுண்ணாய்வுக்கு உட்படுத்தி அதனை அவர்கள் அவ்வாறு ஆய்வு செய்கின்றார்கள். இந்த நடைமுறையானது நிச்சயமாக இலங்கை விவகாரத்தில் கூட ஒரு புதிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தேதியில் 37,000 கடந்து விட்டது இறந்தவர்களின் தொகை. ராஜாங்க செயலாளர் கூட கட்டாரில் சென்று நிற்கின்றார். அமெரிக்கா எவ்வாறாவது இந்த முறை இந்த விடயத்தில் தாங்கள் நிச்சயமாக இவர்களை போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றது. இஸ்ரேல் டவுன் பொடியாக்கிவிட்டது, ஒரு சாம்பல் மேடாக்கிவிட்டது. அங்கே கட்டிடங்கள் எதுவுமே இல்லை. ஐக்கிய நாடுகளின் விசாரணையும் கூட ஒரு பெருமதி வாய்ந்த விசாரணை. அதன் பிரகாரம் இந்த விவகாரம் எட்டப்பட்டது. அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேட்கறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கிறேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்? Cash Point, money transfer, currency exchange, check cashing, cash for gold, gold loans அனைத்துக்கும் Cash Point. நீதியின் பின்னணி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாட்டின் நடப்பு பற்றி ஆராய போன்றோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமாம், மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. முதலாவது கேள்வியாக, ஐக்கிய நாடுகள் சபை நடத்திய விசாரணையில் ஸ்டேலும் கமாஸும் போர் குற்றவாளிகள் அப்படி சொல்லி தெரிய வந்திருக்கின்றது. இதன் விளைவுகள் எப்படி இருக்க போகுது? இந்த விவகாரம், அதாவது ஐக்கிய நாடுகள் அவை உள்ளகமாக நடத்திய ஒரு ஆய்வு, நீளமான ஆய்வின் பின்னணியில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இது நிச்சயமாக தென்னாப்பிரிக்கா எடுக்கின்ற இனப்படுகொலை என்கின்ற நடவடிக்கைக்கு ஒரு அணி சேர்ப்பதாக அமைந்துள்ளது. இங்கே குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இப்பொழுது இவர்கள் இரண்டு தரப்புகளையும் குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்த ஐக்கிய நாடுகள் அவையின் உள்ளவை விசாரணை என்பது இருந்த போதிலும் இப்பொழுது நாங்கள் இதில் பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இவர்கள் எடுத்த சாட்சியங்கள் என்பன நிச்சயமாக வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றன. அதாவது ஓப்பன் சோர்சஸ் எனப்படுகின்ற இந்த சோசியல் மீடியா, டிக்டாக் போன்றவற்றில் எல்லாம் எடுக்கின்ற சாட்சியங்களை அவர்கள் அந்த ஃபொரன்சிக் ரிசர்ச், அதாவது ஒரு மூலாய்வு, திறனான ஆய்வுக்குட்படுத்தி அவை உண்மையானவையா என்று கண்டறிந்து கூட அவற்றை சாட்சியப்படுத்தி இருக்கின்றார்கள். இது ஒரு புதுமையான நிகழ்வு அல்லது முதல் தடவையாக இவ்வாறு நடைபெறுகின்றது என்று கூட சொல்லலாம். ஏனென்று சொன்னால், சமர்ப்பிக்கப்படுகின்ற சாட்சியங்களும் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட அல்லது பிறரால் அதாவது அனுமதிக்கப்பட்ட சாட்சிகள் தான் இவ்வாறான விடயங்களில் ஐக்கிய நாடுகள் அவையின் சாட்சியங்களில் பதிவு செய்யப்படுவே இருந்தாலும், இப்பொழுது இந்த சோசியல் மீடியா எனப்படுகின்ற சமூக வலைத்தளங்களில் பரவுகின்ற தகவல்களை கூட அவர்கள் நுண்ணாய்வுக்கு உட்படுத்தி அதனை அவர்கள் அவ்வாறு ஆய்வு செய்கின்றார்கள். இந்த நடைமுறையானது நிச்சயமாக இலங்கை விவகாரத்தில் கூட ஒரு புதிய திருப்பு முனையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். மறுபக்கமாக இவர்கள் நடத்திய ஆய்வின் பிரகாரம் அக்டோபர் 7ஆம் தேதி இடம்பெற்ற தாக்குதலின் போது கமாஸ் அழைத்தது யுத்த குற்றங்கள் என்றும், இலக்குகள் குழந்தைகள், பெரியோர்கள், முதியவர்கள் என சுமார் 1200 பேரை கொன்றதோடு 250 பணைய கைதிகளை பிடித்து சென்றனர் என்றும், அவர்கள் பொது இலக்குகளாகத்தான் பல இடங்களிலும் இருந்திருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்தது. அதோடு அதன் பின்னான 2.5 மாதங்கள் இஸ்ரேல் செய்தது கூட அவ்வாறான நிலைமையில் மிக அந்த மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், இன்றைய தேதியில் 37,000 கடந்து விட்டது இறந்தவர்களின் தொகை. காயமடைந்தவர்கள் 87,000 கடந்து விட்டது. எனவே இந்த நிலையில் இந்த அறிக்கையானது அது ஆரம்பித்து சுமார் 2.5-3 மாத காலத்திற்கான ஒரு விசாரணைகளை மேற்கொண்டதாக இருந்தாலும், இந்த நிச்சயமாக இந்த அறிக்கை சர்வதேச நீதிமன்றத்திற்கு துணை சேர்க்கும் ஒரு ஆவணமாக மாறும். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், இது ஐநாவின் உள்ளக திறந்த விசாரணை. ஐக்கிய நாடுகளின் விசாரணையும் கூட ஒரு பெருமதி வாய்ந்த விசாரணை. அதன் பிரகாரம் இந்த விவகாரம் எட்டப்பட்டிருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக போர்க்குற்றம் தொடர்பாக அமெரிக்கா சமர்ப்பித்த உடன்பாட்டை கமாஸ் இஸ்ரேல் தரப்புகள் ஏற்கவில்லை.
இது குறித்து இவைகள் ஏதாவது கருத்து தெரிவிக்க வருகின்றனவா? எப்படி பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது பிளிங்கன் அமெரிக்காவின் ராஜாங்க செயலாளர் கூட கட்டாரில் சென்று நிற்கின்றார். அமெரிக்கா எவ்வாறாவது இந்த முறை இந்த விடயத்தில் தாங்கள் நிச்சயமாக இவர்களை போர் நிறுத்தத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கடப்பாட்டில் இருக்கின்றது. அதில் எந்தவித அழுத்தங்களை அது பிரயோகிப்பதற்கும் தயாராகவும் இருக்கின்றது. இரண்டு தரப்புகளும் ஏற்கனவே இந்த விவகாரங்களை எடுத்துக்கொண்டால் கூட இதில் கவனிக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் அவை இரண்டு தரப்புகளும் சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று கேட்கின்றன. இதில் முதலாவது, அதாவது 3 படிமுறைகளை கொண்ட இந்த போர் நிறுத்தத்தில் முதலாவது படிமுறை காலத்தில் வயதானவர்கள், பெண்கள் மற்றும் இறந்த உடலங்கள் போன்றவற்றை கையளிக்க வேண்டும். அதை காசாவில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்பதும், இரண்டாவதாக இந்த நீண்ட கால போர் நிறுத்தத்திற்கு, தொடர் போர் நிறுத்தத்திற்கு சென்று மிகுதியான இடங்களில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும் என்று, மூன்றாவதாக காசாவை புனர் நிர்மாணத்திற்கு உட்படுத்தும் பல ஆண்டு திட்டம். காசாவை இப்பொழுது இஸ்ரேல் தவிடு பொடியாக்கிவிட்டது, ஒரு சாம்பல் மேடாக்கிவிட்டது. அங்கே கட்டிடங்கள் எதுவுமே இல்லை. எனவே மீண்டும் அவற்றை மீள கட்டியமைத்து அங்கே குடியிருப்புகளை ஏற்படுத்தி மக்களை குடியிருப்புகளில் கொண்டு போய் வைப்பது என்பது மூன்றாவது கட்ட நடவடிக்கையாக இருக்கும். இந்த 3 கட்ட நடவடிக்கைகளும் இப்பொழுது நிபந்தனைகளை விதிக்கின்ற தரப்புகளாக இரண்டு தரப்புகள் மாறியிருந்தாலும் அமெரிக்கா, ஹமாஸ் இந்த தரப்பில் சில விட்டுக் கொடுப்புகளை செய்து இதனை ஏற்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கடினமாக நிற்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த முறை அமெரிக்கா இந்த விவகாரத்தில் வெற்றி பெறுமா என்று நினைத்தாலும் இஸ்ரேலின் போக்குகள் என்பது எப்படி அமையும் என்று தெரியாது. என்றால் இஸ்ரேல் தொடர்ந்தும் காசா பகுதியில் கொலைகளை செய்வதோடு இப்பொழுது லெபனானில் உள்ள லெபனான் கிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவரை கொண்டதன் காரணமாக இன்று தென் லெபனானில் இருந்து இஸ்ரேல் நோக்கி 200 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்கின்றன. எனவே இஸ்ரேல் கூட இந்த போரை வலிந்து மீண்டும் அவர்களை போருக்கு இழுக்கின்ற தரப்பாக மாறி வருவதை கவனிக்கக்கூடியதாக இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி சுரேஷ் சர்மா, உங்களுடைய கருத்துக்களுக்கு, தகவல்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி, நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.